ஜோசப் ஸ்டர்ன்பர்க் இவர் நிதி மற்றும் பொருளாதாரம் சார்ந்த ஒரு வல்லுனர். அதை பற்றிய நிறைய கட்டுரைகள்லாம் எழுதுவார். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதில் சமீபத்தில் ஒரு கட்டுரை எழுதினார். 15 நாள் இல்லை ஒரு 2 வாரம் 3 வாரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்டுரை மிகப்பெரிய அதிர்வலைகளை ஐரோப்பாவில் உண்டு பண்ணியிருக்கு. முதலீட்டாளர்கள்லாம் ஒரு மாதிரி நடுக்கத்தில் இருக்காங்க. என்னையா இப்படி ஒரு கட்டுரை எழுதிட்ட அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் என்ன எழுதியிருக்காரு, உலகத்தில் 6வது இடத்துல பொருளாதாரத்தில் 6வது இடத்துல இருக்கக்கூடிய பிரான்ஸ் மற்றும் 7வது இடத்துல இருக்கக்கூடிய பிரிட்டன், இந்த 2 நாடுகளும் கடுமையான நிதி நெருக்கடிக்கு உள்ளாகி உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காரு. விரைவில் IMF போய் அவங்க கையேந்த வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சார் பேசுறீங்க, ஐரோப்பா, அமெரிக்கா இதெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடுகள் பொருளாதாரத்திலையும் மற்ற பல ஏரியாக்கள்லையும் அப்படின்னா சயின்ஸ், டெக்னாலஜி, ராணுவம் எல்லாத்திலேயே மிக மிக வளர்ச்சி அடைந்த நாடுகள். அவங்க தான் வேர்ல்டு பேங்க், IMF எல்லாத்தையுமே உருவாக்கி அடுத்த நாடுகளுக்கு, அதாவது தேர்ட் வேர்ல்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய நாடுகள்னு சொல்ல உங்களுக்கு கடனை கொடுத்து கடன்ல மூழ்கடிச்சு அவங்கள பலவித துன்பத்துக்கும் ஆபத்துக்களுக்கும் உள்ளாக்கி வச்சிருக்காங்களே, இப்ப இவங்களே கையேந்துறாங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு பார்த்தா இதுதான் அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கு. அதாவது எந்த இடத்துலனா மேற்கு ஐரோப்பா, அதாவது வெஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லா இடத்துலயுமே ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டு பண்ணிருக்கு. பல பொருளாதார வல்லுநர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 4-5 மாசமாவே சொல்லிக்கிட்டு இருக்கோம், வெஸ்டர்ன் யூரோப்பே சரி கிடையாது, பொருளாதாரத்துல ரொம்ப க்ஷீணித்து போயிருக்கு, இறங்கிக்கிட்டு வருது, மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்க போறாங்க, நிதி நிலைமையெல்லாம் ஒன்றும் சரியில்லைன்னு நாங்க வார்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம், எச்சரிக்கை அடிச்சுட்டு இருக்கோம், மணி கொடுக்குறோம், சங்கே ஊதிட்டுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லலாம், வார்னிங் பெல், சைரன் அப்படின்லாம் வேர்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு அவரும். அப்படி இருக்கும்போது இவங்க கண்டுக்காம அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ஆஸ்ட்ரிச் மென்டாலிட்டி அப்படின்னு, அது தன்னோட தலையை மணல் உள்ள புதைச்சிக்கிட்டதுனாக்க தான் தப்பிச்சிடலாம்னு நினைக்கணும். அந்த மாதிரி அந்த ஆஸ்ட்ரிச் மென்டாலிட்டி இருக்கக்கூடாது, ரொம்ப டேஞ்சரஸ் சிச்சுவேஷனுங்கிற மாதிரி பல பொருளாதார வல்லுநர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க அதை கேட்கல. இப்போ நிஜமாவே அலாம் பெல் அடிச்சிருச்சு, எச்சரிக்கை மணி அடித்தாகி விட்டது. அதனால என்ன பண்ண போறாங்கன்னா, முதல்ல பிரான்ஸ், அதுக்கப்புறம் தான் இங்கிலாந்து அப்படிங்கிறாங்க. பட் சில பேர் சொல்றாங்க இல்ல அவங்களுக்குள்ள போட்டி, யாரு முதல்ல IMFக்கு அப்ளிகேஷன் போட போறாங்க, லோன் அப்ளிகேஷன், அதை பத்தி பேசும்போதுதான் இந்த ஜோசப் ஸ்டர்ன்பர்க் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயா உங்களுக்கெல்லாம் நீங்கெல்லாம் மலமுழுங்கி மகாதேவங்க, மகாசுரம் மாதிரி அப்படியே சாப்பிட்றவங்க, உங்களுக்கெல்லாம் IMF லோன்லாம் ஒத்து வராது, IMF மாதிரி ஒரு 10 IMF இருக்கணும், அவ்வளவு பெரிய நிதி நிறுவனம் இருந்தாதான் உங்களுடைய தேவைக்கு பண உதவி கடனா கொடுத்து செய்ய முடியும். இப்ப இருக்கிற IMF என்ன மாதிரி IMF அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஏதோ பாவம் ஒரு $1 trillion வச்சுக்கிட்டு, அதாவது 1000 பில்லியன், அது கொஞ்சம் மேல கூட குறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன நாடுகளான ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், நமக்கு பக்கத்துல இருக்கிற நாடுகளை மட்டும் நான் சொல்றேன், அவங்களுக்கு ஏதோ அப்பப்போ 1 பில்லியன் 2 பில்லியன், 1000த்துல 1 2 இந்த மாதிரி ஏதோ 1.5 பில்லியன் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் ட்ரில்லியன் கணக்குல வேணும், அதுக்கு இந்த மாதிரி 10 மடங்கு பெரிய நிதி நிறுவனத்தால தான் செய்ய முடியும். இப்ப இருக்கிற IMFலாம் உங்களுக்கு ஏதோ உங்களை பெயில் அவுட் பண்ணுவாங்க, வெளியில எடுத்துருவாங்க நிதி உதவி செஞ்சுன்னு நம்பாதீங்க, அவங்களால செய்யவே முடியாது அப்படிங்கிறத இந்த ஜோசப் ஸ்டர்ன்பர்க் அந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு காலத்துல விலாவரியா எழுதிட்டாரு. இப்ப அப்பனா என்ன ஆகுது பாருங்க, ஏன்னா இது IMF நம்மளை காப்பாத்துவாங்கன்னு பார்த்தா இந்த ஆள் இப்படி எழுதி வச்சிருக்காரு அப்படி. இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்களா. பிரான்சினுடைய நிதி மற்றும் பொருளாதார அமைச்சர், அவர் பேர் எரிக் லாம்பார்டு, அவர் சொல்லிட்டாரு, பிரான்ஸ் போற நிலைமையே சரியில்லை, நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், இங்க இருக்கிற பிரசிடென்ட்டும் சரி, பிரான்சினுடைய பிரசிடென்டினுடைய பேரு பிராங்காய்ஸ் பைரோ, அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் இமானுவேல் மேக்ரான், இவங்க கிட்ட எல்லாம் நான் பலதரம் எடுத்து சொல்லிட்டேன், அவங்க யாரும் கேட்கற மாதிரி காதுலயே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. இமானுவேல் மேக்ரான் என்ன சொல்றாருன்னா, நான் ஃபைனான்ஸ்ல பெரிய அத்தாரிட்டி, எப்படி இசைக்கு மேதை மொசாட் போற்றப்படுகிறாரோ அது மாதிரி ஃபைனான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்ல, நிதி மற்றும் பொருளாதாரத்துல நான் மொசாட் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு, ஐ ஆம் த மொசாட் ஆஃப்
எக்கனாமிக்ஸ் அப்படின்னு எமானுவேல் மேக்ரான் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுக்கு யாரு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற லெவல்ல தான் வந்து நிக்குது. ஸோ அதனால அவர் வந்து ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சிருக்காரு. யாருன்னா பிரான்சினுடைய நிதி மற்றும் பொருளாதார அமைச்சர் எரிக் லோம்பார்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, முதலீட்டாளர்கள் நாங்க இனிமே யூரோப் பக்கமே போக மாட்டோம் அப்படி. ஆனா முதலீட்டாளர்கள் கிட்ட நிறைய பணம் வச்சிருக்காங்க. அவங்க எங்கேயாவது முதலீடு செஞ்சு அதை வந்து மல்டிப்ளை பண்ணும். பணம் வந்து அவங்களுக்கு குட்டி போடும். அந்த மாதிரி அது வளர்ச்சி அடையும். அதாவது பொருளாதாரத்திலையும் ஃபைனான்ஸ்லயும் ஒரு மிக மிக முக்கியமான சொலவடை இருக்கு. என்னன்னா த வெலாசிட்டி ஆஃப் மணி அப்படின்னு. அதை வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளோ நல்லது. அதுக்காக வந்து பொன்சி ஸ்கீம் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா மேற்கத்திய நாடுகள் எல்லாம் அந்த வளர்ச்சிகள்லாம் 2% 3% பெரிய வளர்ச்சிங்கிற மாதிரி. அப்படி இல்லாம இப்ப இந்தியாவில பாருங்க போட்டு வந்திருக்கு. இந்திய பொருளாதாரம் வந்து 7.8% வளர்ச்சி அடையும். ஜிடிபி growth உலகத்திலேயே ஹையஸ்ட் growth அப்படிங்கிறாங்க. 7.8% growth வளர்ச்சி அடைந்திருக்கோம் நாம. ஸோ நம்பர் 1 வளர்ச்சியில இந்தியா தான் அப்படிங்கிற மாதிரி. அந்த முதலீட்டாளர்கள் வந்து இப்ப இந்த மாதிரி நீ கடன் வாங்க போறான்னு தெரிஞ்சீங்கன்னா நாங்க எதுக்கு உங்ககிட்ட, அதனால இது ஒரு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பயந்துகிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கிறாங்களாம். வெளியே எடுக்கிறாங்க. அதாவது எங்கேருந்து எடுப்பாங்க? ட்ரெஷரியில போட்டிருப்பாங்க, அதை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அதை எடுத்துருவாங்க, வித்ட்ரா பண்ணிடுவாங்க, வித்து காசாக்கிடுவாங்க. ஸோ இந்த நடவடிக்கைகள்னால ஏற்கனவே பல விதத்திலும் ஒரு மாதிரி நிலை குலைந்து பொருளாதாரம் மற்றும் நிதி நிலைமைகள், வேலை வாய்ப்புகள், உற்பத்திகள் எல்லாமே ஒரு பாதிப்பு அடைந்துள்ள இடமாக உள்ள யூரோப்ல இது இன்னும் மேலும் மேலும் வந்து அவங்களுக்கு பட்டகாலிலே போடுங்கிற மாதிரி இன்னும் அடி மேல அடி விழுந்துகிட்டு இருக்குங்கிறது தான் நிதர்சனமான. பல காரணங்களை சொல்றாங்க. அதுல வந்து இப்ப நான் இந்த காரணத்தை சொன்னேன்னா உடனே எல்லாருமே பல பேர் எனக்கு வந்து கண்ணாப்பண்ணான்னு திட்டி தான் பதிவு பண்ணுவாங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எதுக்காக சொல்றேன்னா, இந்த அன்மைண்ட்ஃபுல் இமிகிரேஷன் பாலிசி ஒன் ஆஃப் த ரீசனா சொல்றாங்க. தங்கு தடை இல்லாம கொஞ்சம் கூட முன் யோஜனை இல்லாம ஆப்பிரிக்க நாடுகள் மற்ற நாடுகள்ல இருந்து அனுமதிக்கப்பட்ட இமிகிரேஷன், அதாவது குடியேற்றம், இந்த குடியேறிகள்னால நாட்டுடைய வளமே பாதிக்கப்பட்டது. ஏன்னா அவங்களால வந்து எந்த ப்ரொடக்டிவிட்டியும் ஒன்றும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு வராங்க. கவர்மெண்ட் வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா இட்டாலி வந்து மறுத்துட்டாங்க. ஜார்ஜியா மெலோனி வந்து நான் இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இந்த இமிகிரன்ட்ஸ் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணா கொஞ்சம் பணம் தரேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அல்பேனியாவுக்கு தள்ளி விட்டுருக்காங்க. அல்பேனியான்னு பக்கத்துல ஒரு நாடு இருக்கு, இவங்க எல்லாம் அங்க போய் இருக்கட்டும். இங்கிலாந்துல வந்து எல்லாருக்கும் நல்ல ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்டே. இங்க இருந்து இந்த மாதிரி ஆப்பிரிக்க நாடுகள் இருந்து கள்ளத்தனமா ஒரு எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் இல்லாம குடியேறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பிரான்ஸ்லயும் அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து அவங்களால எந்த ஒரு உற்பத்தியோ இதுவோ எதுவுமே கிடையாது. நாட்டிற்கு அவங்களுடைய பங்களிப்பு, அந்த வளத்துக்கு, நாட்டின் வளத்திற்கான பங்களிப்பு அப்படிங்கிறது இந்த புதிதாக குடியேறவர்களால கிடையவே கிடையாது. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற பொருளாதாரம் கீழே போய்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வேற அதை வந்து பங்கு போடணும் போது பொருளாதாரம் இன்னும் வீழ்ச்சி அடைகிறது மாதிரிலாம். அதுல ஒரு முக்கிய காரணமா இதை சொல்லியிருக்காங்க. அதை தவிர யூரோப் என்னைக்குமே ஒரு மாதிரி லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட். அவங்களுக்கு என்னன்னா, ஆதி காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 200-300 வருஷமாவே அவங்க அடுத்த நாடுகளை காலனிகளாக அடிமைப்படுத்தி அதை வந்து கொள்ளையடிச்சு அந்த பணத்துலதான் செழிப்பா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த சான்ஸ் 200 வருஷத்துல அவங்க கொள்ளையடிச்ச பணம் எல்லாம் ஆல்மோஸ்ட் செலவாகிக்கிட்டே வருது. அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு அப்படிங்கறத அவங்களால எதையுமே செய்ய முடியல. ஜெர்மனி மட்டும் ஏதோ கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு இருந்தது. இப்ப அங்கேயுமே பயங்கர பிரச்சனை. அந்த குறிப்பா வந்து இந்த குடியேறிகளாலதான், இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அவங்களாலதான் பெரிய பிரச்சனை ஜெர்மனியிலுமே அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போனோம்னா அதுலயே போயிடும் அந்த வீடியோ. அதனால நம்ம திருப்பியும் பிரான்ஸ் அண்ட் இங்கிலாந்துல எந்தெந்த மாதிரி இது அதுக்கு மட்டும் வந்துடும். ஸோ நான் சொன்ன மாதிரி இது மாதிரி ஒரு முன்னெடுப்புகள் போயிட்டு இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு நடுவில் அந்த பிராங்காய்ஸ் பைரோ அவர்கள், பிரசிடென்ட், அதிபர், பிரான்சினுடைய அதிபருக்கு வந்து அவரு மேல வந்து ஒரு நோ கான்பிடன்ஸ் மோஷனும் அவரே கொண்டு வரது. இது அதனுடைய, ஏன்னா பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கு, பல விதமான இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த பொருளாதாரத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு இந்த பைரோ சில சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒத்து வர முடியாது. அதை பார்க்கலாம் நம்ம என்னன்னு. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் மேல ஒரு நோ கான்பிடன்ஸ் மோஷனை கொண்டு வந்திருக்காங்க. அரசு நம்பிக்கையில்லா தீர்மானம். அதை வந்து என்ன மாதிரி கணிப்புகள் என்ன வந்திருக்குன்னா, அவர் கண்டிப்பா தோத்துருவாரு அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தம் அவர் தோத்தனா அரசாங்கமே தோத்ததுக்கு சமானம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சில நிகழ்வுகள்லாம் பிரான்ஸ்ல நடந்துகிட்டு இருக்கு.
அதனால அவர் என்ன பண்றாருன்னா இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கணும், IMF கிட்டயே ஒருவேளை IMF கிட்டயே போய் அவங்க லோன் வாங்கினா, எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, IMF கிட்ட நீங்க லோனுக்காக போனீங்கன்னா கடுமையான இதெல்லாம், அதாவது கண்டிஷன்ஸ்ல போட்டுருவாங்க. வந்து டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னுவாங்க, சோசியல் ஸ்பெண்டிங் இருக்கக்கூடாதுன்னுவாங்க, ஹெல்த் கேருக்கு பணம் செலவழிக்க கூடாதுன்னுவாங்க. IMF இதெல்லாம் கண்டிஷனா போடும். இத மாதிரிதான் வந்து நிறைய கண்ட்ரில இருக்கு. நான் உதாரணத்துக்கு 2 கண்ட்ரி சொல்றேன். ஒன்னு வந்து கென்யா, ஏகப்பட்ட லோன் வாங்கினாங்க. அதனாலதான் அங்க பார்த்தாலும் தகராறா நடந்துகிட்டே இருந்தது. இப்பதான் ஓரளவுக்கு ஏதோ அந்த அதுவுமே, ஆனா பப்பட் ராஜ்யம் தான். அந்த ரூட்டோன், வில்லியம் ரூட்டோன்றவரை வந்து அமெரிக்கா தான் அவரை வந்து அதிபரா, ஏற்கனவே இருந்த நல்ல அதிபரை ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி அவரை துரத்தி விட்டுட்டு அவங்க ஒரு லேடி தான் திருப்பியும். அந்த லேடி வந்து ஹிலரி கிளின்டனுக்கு எலெக்ஷன் கேம்பெயின்ல எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்கள அம்பாசடரா இங்க போட்டு இந்த ரெஜிம் சேஞ்ச் மாத்தி இப்ப வில்லியம் ரூட்டோங்கிற பதவியில் அமைச்சிருக்காங்க. அவரை வந்து ஜோ பைடன் ஆட்சியில இருந்தபோது வரவேற்பு கொடுத்து ரெட் கார்பெட் வெல்கம் எல்லாம் கொடுத்தாரு. அது பயங்கர தகராறு நடந்துகிட்டு இருக்கு கென்யால. ஏன் அப்படின்னா அண்ணா பின்னான்னு வந்து டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஹெல்த் கேர் ஸ்பெண்டிங் கிடையாது, சோசியல் ஸ்பெண்டிங் கிடையாது. அந்த மாதிரி கண்டிஷன்லாம் வரும்போது இங்க இந்த பிராங்கோயிஸ் பைரோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பேங்க்குக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவேன் நம்பர் 1. 2வது ஹாலிடே எல்லாம் கேன்சல் பண்ணுவேன் அப்படின்ட்டாரு. எல்லா நாளும் நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு. 3வது வந்து நான் வந்து ஹெல்த், அதாவது ஹாஸ்பிட்டல் அதுக்கு கொடுக்க வேண்டிய இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த செலவெல்லாம் நான் குறைச்சிடுவேன் அப்படிங்கிற. புரிஞ்சுங்களா? அதை சார்ந்த எந்த செலவுமே நான் செய்ய மாட்டேன், எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா குறைச்சிடுவேன் அப்படிங்க. அதே மாதிரி சோசியல் ஸ்பெண்டிங்கும் குறைச்சிடுவேன் அப்படிங்கிற. இந்த மாதிரி இவர் சொன்னதான் சாக்குன்னு வெயிட் பண்ணுங்க. அதாவது பிரான்ஸ் மக்களை ரொம்ப அன்பா எப்படி சொல்றாங்க அப்படின்னா, போராட்டத்துக்கு ஆசையோட ஆர்வத்தோட கலந்து கொடு. எப்ப பார்த்தாலும் போராட்டம் ரெடியா இருப்பாங்களாம். பேனரை உடனே எழுதிட்டு, பிரெஞ்சு மொழியில பேனர் எல்லாம் எழுதிட்டு உடனே இறங்கிடுவாங்க போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு அந்த ஸ்டன்பர்கே சொல்லியிருக்காரு. ஸோ ஆக மொத்தம் இதை எல்லாத்தையுமே எதிர்த்து வரி அதிகரிக்க கூடாது, சோசியல் ஸ்பெண்டிங் குறைக்க கூடாது, ஹெல்த் கேருக்கு குறைக்க கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கு, ஹாலிடேஸை குறைக்க கூடாது, இது மாதிரிலாம் சொல்லிட்டு மக்கள் வந்து போராட்டத்துக்கு வந்து ஒரு ஆர்வத்தோட எப்பவுமே காத்து கிடப்பாங்களாம் பிரெஞ்சு மக்கள் அப்படிங்கிற. நான் சொல்லல, இந்த ஆர்டிகிள் எழுதிருக்கிறத படிச்சு சொல்லணும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. சரி, இதை தவிர என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா, இன்னொருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து இன்னொரு பொருளாதார வல்லுநர் தான், லேடி லியம் ஹாலிங்கன் அப்படிங்கிறார். அவங்க வந்து பிரிட்டன் வந்து டீப் ட்ரபிள் அப்படிங்கிறாங்க. அதாவது அது வந்து ரொம்ப ரொம்ப மிக மோசமான நிலைமையில இருக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும். ஆட்சியாளர்கள்லாம் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு கண்டுக்காம இருக்காங்க. அப்படி அவர் வந்து சில முக்கியமான பாயிண்ட்கள் சொல்லியிருக்காரு. அது அப்படியே நான் படிக்கிறேன் பாருங்க. ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஹிட்ஸ் 18-month high as major supermarkets warn Rachel Reeves of more price rises ahead. ரேச்சல் ரீவ்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அனலிஸ்ட் மாதிரி போய் சர்வே எல்லாம் எடுக்கிறவங்க. அதை பேஸ் பண்ணி இந்த லியம் ஹாலிங்கன் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது உணவுப் பொருட்களுடைய விலை கடந்த 18 மாதங்கள்ல எந்த அளவு இருக்கோ அதை விட பயங்கரமா விலை ஏறி இருக்கு அப்படிங்கறது ஒரு முக்கியமான பாயிண்டா சொல்றாங்க. இது இன்னும் அதிகமாகும், வருங்காலத்துல இன்னும் அதிகமாகும். எக்கானமி இஸ் டப்ட் as anemic அப்படிங்கிற. ரத்த சோகையில இருக்கிறவங்க எப்படி அப்படியே சோர்ந்து போயிருப்பாங்களோ அதை விட மோசமான நிலைமையில பொருளாதாரம், இங்கிலாந்தினுடைய பொருளாதாரம் அதை விட மோசமான நிலைமையில இருக்கு. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, 1970-76 காலகட்டங்கள்ல மிக மிக மோசமான பொருளாதார நிலைமை வந்துச்சு. அதை விட 3 மடங்கு 4 மடங்கு மோசமான நிலைமைக்கு இப்ப பிரிட்டன் தள்ளப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்பவாது அட்லீஸ்ட் பிரிட்டன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து நம்ம வந்து ஓப்பனாவே சொல்லலாம், இங்கிலாந்து வந்து அயர்லாண்டையும் ஸ்காட்லாண்டையும் ஆக்கிரமித்துள்ளது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எப்படி நம்மள சொல்றாங்கல்ல, POK அது இதுன்னு பேசுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சுட்டுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்மளும் சொல்லணும். இங்கிலாந்து வந்து ஸ்காட்லாண்டையும் அயர்லாந்தையும் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லணும். அந்த மாதிரிதான் நம்ம பார்க்கணும். ஆனா அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் உண்மையும் கூட. நான் ஒன்னும் தவறாவும் ஒன்னும் சொல்லிடல, அதுதான் உண்மையும் கூட. சரி, இந்த மாதிரி பார்க்கும்போது முன்ன 1970-76 ஓரளவுக்கு ஒற்றுமையா இருந்தாங்க. இப்ப எல்லாமே ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, இங்கிலாந்து 3 தனித்தனி நாடா பிரியறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்காங்க. பிரிச்சு விட்டுருவாங்க. ஏன் தெரியுமா? இப்ப அயர்லாந்து, ஸ்காட்லாந்துல இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் இங்கிலாந்து நினைக்கும். இங்கிலாந்து மாதிரி ஒரு செல்ஃபிஷ் கவர்மெண்ட், செல்ஃபிஷ் பீப்புள் நீங்க உலகத்திலே பார்க்கலாம். அமெரிக்கா அவங்கள விட டபுள் மடங்கு செல்ஃபிஷ், அது அடுத்த விஷயம். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா,
அயர்லாண்டினுடைய கடனையும் ஸ்காட்லாண்டினுடைய கடனையும் நான் எதுக்கு எடுத்துக்கணும்னு இங்கிலாந்து யோசிச்சு, உங்களுக்கு சுதந்திரம் தானே வேணும், போய்க்கங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆளுங்க. சொல்லுவாங்களாங்கிறது வேற விஷயம். அந்த மாதிரி சொல்ல, ஏன் உன் கடன் எனக்கு கிடையாதுப்பா, இந்தா எடுத்துக்க, நீ ஓடிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய மனநிலை உடையவங்க தான் இங்கிலாந்து. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இதை தவிர ஒரு இந்திய பொருளாதார நிபுணர் என்ன சொல்றாருன்னா, அவர் பேர் வந்து ஜெகஜித் சத்தா அப்படிங்கிற பேர். சட்டா அப்படின்னு, செட்டா வேற சட்டா வேற. வின் சட்டாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் தான் அந்த போஃபோர்ட் கேஸ் நடந்தது இல்லையா, அதுல வின் சட்டா இங்கே இந்த பஞ்சாபிக்காரர், அவர் வந்து தான் அதுல முக்கியமான ஒரு ஆளு. அவர் தப்பிச்சு ஓடி போய் அப்ப இல்ல, அவர் இறந்துட்டாரு. பட் அப்ப அந்த காலத்துல அந்த வின் சட்டா தான் ரொம்ப நோட்டோரியஸ், ஃபேமஸ்னு சொல்லக்கூடாது அவங்களெல்லாம். அது மாதிரி இது அவர் இல்ல, இவர் வந்து ஜெகஜித் சட்டா. இவர் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வல்லுநர், இங்கிலாந்துல தான் இருக்காரு. இவர் சொல்றாரு, நான் வந்து இன்னைக்கு இல்லப்பா, ஒரு வருஷமாவே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்கிலாந்து இஸ் இன் டீப் ட்ரபிள் அப்படின்னு. பொருளாதாரம் மற்றும் நிதி நிலைமையில மிக மிக மோசமான ஒரு நிலைமையில இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல தரவுகள் வந்திருக்கு. இதனுடைய தொடர்ச்சியா பல விஷயங்களை நான் பல நாளாவே உங்க கூட ஷேர் பண்ணணும். ஒண்ணு வந்து தங்கத்தை பத்தி, பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல பல தகுடுதத்தங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் வந்து, அது ஒண்ணு. அதனால பல நாடுகள் வந்து தங்கத்தை தங்களுடைய நாட்டுக்கு, பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல தங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. அந்த செய்திகள் எல்லாமும் வந்திருக்கு. இதெல்லாம் பத்தி ஒரு பார்ட். அமெரிக்கா ஏன் வந்து இந்த மாதிரி பல நாடுகளை துன்பத்துக்கு ஆளாக்கிக்கிட்டே இருக்காங்க? 69 நாடுகள்ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அமெரிக்கா. கடந்த 50 ஆண்டுகள்ல 69 நாடுகள்ல ஆட்சி மாற்றம், 69 முறை ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது ஏன் இப்ப இந்தியாவை குறி வச்சு நகர்றது? இது ஒரு காரணம். அதுக்கப்புறமா இந்த ஆயில், அதுதான் ஆயில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம், ஜியோ பாலிட்டிக்ஸ். அதனுடைய தாக்கம் இந்தியால எப்படி? இது ஒரு சில வீடியோக்களை, 1-2 வீடியோக்களை உங்க கூட ஷேர் பண்ணலான். இங்கிலாந்தோ, பிரான்ஸோ, போர்ச்சுகீஸோ இல்ல டச்சு, இவங்க எல்லாம் 200 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச அராஜகம் இருக்கு இல்லைங்களா, சொல்லி மாளாது. இவ்வளவு அட்டூழியம் பண்ணியிருக்காங்க. அவங்க கையகப்படுத்தின நாடுகள் எல்லாத்தையும் அடிமைப்படுத்த வேண்டியது, அங்க இருக்கிற வளங்களை சுரண்ட வேண்டியது, மக்களை வந்து மதமாற்றம் செஞ்சு அவங்க கலாச்சாரத்தை அழிச்சிருக்காங்க. உலகத்துல பல நாடுகள்ல அவங்க இந்த மாதிரி, ஸ்பெயின், போர்ச்சுகீஸ், அது எல்லாம் சவுத் அமெரிக்கா, பிரான்ஸ் ஆப்பிரிக்கால மற்றும் இந்தியால பாண்டிச்சேரி, டச்சு தரங்கம்பாடி தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு, போர்ச்சுகீஸ் இந்தியாவில் கோவா, ஆங்கிலேயர்களை பற்றி சொல்லவே வேணாம், முழு இந்தியாவையும் அவங்க தான் ஆக்கிரமிச்சு. இவ்வளவு கொடுமைகளை நம்ம இந்தியர்கள் அனுபவிச்சிருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். அதான் நான் எப்பவுமே நான் சொல்லுவேன், இப்போயும் இந்த வீடியோலையும் உங்க கூட ஷேர் பண்ணோம். நம்ம முன்னோர்கள்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்மளுடைய தர்மத்தை காப்பாற்றி நம்ம கையில கொடுத்துருக்காங்கிறத ஒரு நிமிஷம் உயிரை கொடுத்துருக்காங்க, துன்பத்துக்கு ஆளாகப்பட்டு. அதை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. இந்த இங்கிலாந்து இன்னைக்கு படுற கஷ்டம், பிரான்ஸ், இங்கிலாந்து, போர்ச்சுகீஸ், இதெல்லாம் படுற கஷ்டங்கள் அவங்கெல்லாம் பார்த்து, அவங்க அடையிற துன்பங்களை எல்லாம் பார்த்துன்னு வச்சுங்களேன், ஒரே வார்த்தை தான் எனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு, பொயட்டிக் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. அது என்னன்னு நீங்களே கொஞ்சம் விளக்கமா பாருங்க. 45 டிரில்லியன் டாலர் பொறுமானம் உள்ள சொத்துக்களை இந்தியாவிலிருந்து இங்கிலாந்து கொள்ளையடித்து கொண்டு போனார்கள். இது உண்மை அப்படிங்கிறத மிகப்பெரிய ஆராய்ச்சியாளரும் பொருளாதார வல்லுநருமான உத்சா பட்நாயக் அப்படிங்கிறவங்க பெரிய ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. அதை பத்தி நான் வீடியோ ஒன்று கூட நான் போட்டிருக்கேன். உத்சா பட்நாயக் அவங்க சொல்லியிருக்காங்க, அதை பத்தி வெலாவாரியா சொல்லியிருக்காங்க. நான் 1 இல்ல 2 இல்ல, 45 டிரில்லியன் டாலர் பொறுமானம் உள்ள சொத்துக்களை இந்தியாவில இருந்து கொள்ளையடிச்சிட்டு இப்படியே இந்தியாவை போட்டு பார்த்துருக்காங்க. அதனாலதான் நான் வந்து அதை ஸ்ட்ராங்கா உங்ககிட்ட ஷேர் பண்றாங்க. அந்த மாதிரி கொள்ளையடிச்சதுக்கான கர்மா விடாது இல்லைங்களா, அனுபவிக்கிறோம். இன்னைக்கு அனுபவிக்கிறோம், பல விதத்துல அனுபவிக்கிறாங்க. பொருளாதாரம் மட்டும் இல்ல, அவங்க எப்படி வந்து மற்ற நாட்டுகள்ல குடியேறி அடிமைப்படுத்துறாங்களோ, இப்ப மற்ற நாடுகள்ல இருந்து அவங்கள குடியேறி அழிந்துகிட்டு இருக்கு. இங்கிலாந்து வந்து கையை விட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் பொயட்டிக் ஜஸ்டிஸ். இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.